வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 11 நாள் 19 திங்கட்கிழமை செப்டம்பர் 1, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெற 11 துறைகள் பிரம்மாண்ட அரங்கத்தை பொறுப்பாளர்கள் பார்வையிட்டனர். ஆகஸ்ட் 31 ஞாயிறு இன்று மதுரையில் கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழா நடைபெறவிருக்கிற AKNK பேலஸை பார்வையிட்டனர். விழா சிறப்பாக நடைபெற 11 துறைகள் உருவாக்கி 11 பேர்கள் பொறுப்பேற்றனர். வருகை பதிவு, போக்குவரத்து, தங்குமிடம், நிகழ்விடம், உணவு, தொழில்நுட்பம், நிகழ்ச்சி நிரல், தேவையான பொருட்கள், டிசைனிங், வரவேற்பு, அரங்க ஏற்பாடு ஆகிய துறைகள். ஒவ்வொரு துறைக்குமே சில கிளை பொறுப்புகளும் உண்டு. திட்டமிடல் முடித்து மதுரை உலக சமாதான ஆலய கிளைக்கு அனைவரும் வந்து சேர்ந்தனர். அங்கு தமிழகத்தில் நல்லூர் வட்டத்தின் 100 துறைகள், 40 மாவட்டங்கள், 12 மண்டலங்கள், 9 களங்கள் என 1525 பொறுப்பாளர்களை விழாவில் கலந்து கொள்ள செய்ய ஆலோசிக்கப்பட்டது. இப்போ இங்கே வந்து இந்த 11 பொறுப்பையும் எடுத்துட்டு அதில் அந்த சப் கேட்டகரி எல்லாருக்குமே பொறுப்பு எடுத்துருக்காங்க. எடுத்தோன்னா இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் இந்தியாவோட அந்த கிழிஞ்சிருக்கும், இந்த இந்தியா மேப் பண்ணி அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்லுவார். அந்த பையன் வந்து பின்னாடி இருக்கிற அந்த மேனோட அந்த ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறப்போ, அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் மேன் அரேஞ்ச் பண்ணுறப்போ பின்னாடி இருக்கிற அந்த இந்தியாவே வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ எனக்கு என்ன சொன்னால், இந்த கியூப் மாதிரி தான் சின்ன சின்ன பார்ட்ஸ் அந்த ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஃபுல்லாகவே அது அழகாக இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து இப்போ இந்த பொறுப்பேற்றது மூலிமா நம்பிக்கை கிடைச்சி 100% கிடைச்சிருக்கு அப்படின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களை மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அறிமுகம் செய்தார். முதல் நாள் இரவே உலக சமாதான ஆலயம் வந்து சேர்ந்தவர்களுக்காக காலை யோகா வகுப்பு நடைபெற்றது. அனைவருக்கும் காலை சிற்றுண்டியை அண்ணா கல்லூரி முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்களும், பகல் உணவிற்கு கோகுலம் பில்டர்ஸ் கண்ணன் அவர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர். இறுதியாக பேராசிரியர் திரு பழனித்துறை, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம செயல்படுற இடத்துல அவங்க நேசம் கொண்டு வைக்கணும். நம்ம என்ன செயல்படுறோமோ அந்த செயலில் தலை கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா அந்த மாதத்துக்கு பிறகு ஒன்றே முடிவுக்கு வருவாங்க. என்ன முடிவுக்கு வருவாங்கன்னா, நவில சுப்பிரமணியம், நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் பேசினர் என்று திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். மனைவி நல வேட்பு விழா. இக்கால கணவன் மனைவி பிரச்சினைக்கு அன்றே தீர்வு கண்ட வேதாத்ரி மகரிஷி கணவன் மனைவியை எதிரெதிரே அமர வைத்து கண்ணுக்கு கண் சந்தித்து கடந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் செய்த நன்மையை மட்டும் நினைத்து பார்க்க செய்து நல்லுறவை மேம்படுத்தும் மனைவி நல வேட்பு விழா பட்டுக்கோட்டையில் நடைபெற்றதாக தஞ்சை மாவட்ட உலக சமாதானத்துறை பொறுப்பாளர் மன்னர் உமாசங்கர் தெரிவித்தார். அது பற்றி நல்லூர் வட்டம் யோகா மற்றும் மனநலம் துறை பொறுப்பாளர் திருமதி பாக்கியலட்சுமி கூறியது. ஆகஸ்ட் 30 வேதாத்திரி மகரிஷியோட மனைவி லோகாம்பாள் அம்மையாரோட பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை தான் நாங்கள் மனைவி நல வேட்பு நாளாக விமரிசையாக கொண்டாடுகிறோம். அதாவது கணவனும் மனைவியும் ஒத்த கருத்துடையவர்களாக விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட தியாக உணர்வோட 2 பேரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுவது தான் இந்த மனைவி நல வேட்பு நாள். 2 பேரும் பரஸ்பரம் அவர்களை புரிந்து கொண்டு டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன் பண்ணும்போது அவர்களுக்குள்ளே 2 பேருக்கும் அந்த உணர்வுகள் கலந்து உணர்வுகள் பரிமாறப்படும்போது அவங்க ஒத்த கருத்து உடையவர்களாக மாறிக்கொள்கிறார்கள். அதே போல் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைகளை மட்டும், கணவன் மனைவி செய்த நன்மைகளை மட்டும், மனைவி கணவன் செய்த நன்மைகளை மட்டும் நினைத்து பார்க்கும்போது அவர்களுக்குள் ஒரு இன்ப ஊற்று பெருகி வரும். அந்த சமயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்குள்ள உருவாகும். அதே போல் அந்த விழாவில் கணவன் மனைவிக்கு மலரை கொடுத்து, இந்த மலர் போல மென்மையான மனம் கொண்ட நீ, உன்னை நான் வாழ்நாள் முழுவதும்
நன்கு பார்த்து கொள்வேன் அப்படின்னு உறுதியளிக்கிறதும், மனைவி கணவனுக்கு கனி கொடுத்து கனியை போல் அவரை நான் எப்போவும் பாதுகாத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மனைவி நல வேட்பு நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. எளிமையை பின்பற்ற மனம் தயாரானதால் மாணிக்க மாணவர்கள் உருவாக்கிய அறிவின் அருவி அழைப்பிதழ். செப்டம்பர் 2, 2025 செவ்வாய்க்கிழமை அன்று காஞ்சிபுரத்தில் அறிவின் அருவி நடைபெற திட்டமிடப்பட்டது. அதற்கான அழைப்பிதழ் வழக்கமாக டிஜிட்டலி தயார் செய்யப்பட்டு வந்த நிலையில், நம்பிக்கை செய்தியில் எளிமை என்பதற்கு அறிவு என்பதில் அறிவை பயன்படுத்தி மிக எளிமையாக டிஜிட்டல் போல கையினாலேயே தயாரித்த அறிவின் அருவி அழைப்பிதழ் கண்டு அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா பாராட்டு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி மதுரையில் பனை விதை நடவு பணியில். மதுரையில் நடைபெறும் கலாம் ஆண்டு 6 திட்டமிடல் சந்திப்பிற்காக பெங்களூரிலிருந்து வருகை தந்த சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி, இளம் மக்கள் இயக்கத்தின் திரு சோழன் உபேந்திரன் அவர்களின் முயற்சியால் மதுரை சர்வேயர் காலனியில் உள்ள நீரோடையின் கரைகளில் பனை விதைகள் நட்ட நிகழ்வில் கலந்து கொண்டார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திரு சாந்தகுமாரி அவர்கள் மதுரை கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவிற்கு திட்டமிடும் சந்திப்பில் கலந்து கொள்ள மதுரை செல்லும் வழியில் புதுக்கோட்டை உழவர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் திரு ஆதப்பன் அவர்களை சந்தித்து நடப்பு நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டார். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.